செங்கல்பட்டு சென்னை தாம்பரம் செல்லும் மின்சார ரயில்கள் தாமதமாக வருவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் கடந்த சில நாட்களாக மின்சார ரயில்கள் தாமதமாக வருவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதுபற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சூரியராஜன். இந்த ரயில்கள் தாமதம் குறித்து பொதுமக்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க? இது குறித்து ரயில்வே நிர்வாகம் தரப்புல என்ன சொல்லப்படுது? கண்டிப்பாக. அதாவது செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை சொல்லக்கூடிய மின்சார ரயில்கள் கடந்த 2-3 நாட்களாக தாமதமாக வருது சொல்லிட்டு ரயில் பணிகள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி பார்த்தோன்னா கூடுவாஞ்சேரி ரயில் நிலையத்தில் தான் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட தாம்பரம் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை பராமரிப்பின் காரணமாக இந்த ரயில் என்பது தாமதமாக வருகின்றது. குறிப்பாக ஒரு 30 நிமிடங்களுக்கு ஒரு தாமதமாக வருவதாக சொல்லிட்டு பல்வேறு புகார்கள் ரயில் பணிகள் தெரிவிச்சிருக்காங்க. இங்கே கூடுவாஞ்சேரி ரயில் இருக்கிற பயணிகிட்ட பேசுவோம். சார், கூடுவாஞ்சேரியில் ரயில் எவ்வளோ நிற்குது? எத்தனை நாள் அந்த பிரச்சனை இருக்குது சார்? இது ஒரு 15 நாளாகவே இருக்குது சார். ஆனால் அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா 15ஆம் தேதியில் கிளியர் ஆகிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 15ஆம் தேதி மேலே ரொம்ப படுமோசமாகிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் ட்ரெயின் வருது. வந்தாலும் கூடாஞ்சேரியில் போட்டுறாரு. செங்கல்பட்டு வண்டி எடுத்துன்னு போட்டுட்டு காலதாமதம்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் அரை அப்படி லேட் பண்ணி தான் எடுக்கிறேன். பாணிகள் ரொம்ப வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப அவதிப்படுறாங்க. நானும் ஒரு சேதாப்பேட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணதுனால 1 மணி நேரத்துக்கு ட்ரெயின்ன்றாலும் முன்னாடியே வந்துடுறது. வந்தாலும் கூடாஞ்சேரியில் போட்டுட்டு எப்போ எடுக்கிறான்னு சொல்ல முடியல. போட்டாலும் ட்ரெயின் ரொம்ப கூட்டமாகிடுது. ரொம்ப மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. என்னென்னு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் கரெக்ட் டைமுக்கு வர மாட்டுது. என்னென்னு கேட்டாலும் இன்ஃபார்மும் சொல்ல மாட்டேன்றாங்க. சொன்னாலும் நம்ம முன்ன பஸ்லேயாவது போயிடலாம். பார்த்தா அதுவும் சொல்ல மாட்டேறாங்க சரியா. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இது எத்தனாம் தேதி வரையும் நீடிக்கணும்னு சரியாக சொல்ல மாட்டேன்றாங்க. 15நாங்க, இப்போ 18நாங்க, அப்புறம் இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்றாங்க. ஆனால் என்ன முடிவுனே இதுக்கு தெரியல. அது கவர்மெண்ட்டு நல்ல நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சார், இங்கே செங்கல்பட்டுலேருந்து கடற்கரைக்கு போகிற சார் தினமும் லேட்டாக வருது. கூடுவாஞ்சேரியிலும் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் 30 நிமிஷம் தாமதமாக நின்று தான் போகுது. என்ன மாதிரி பிரச்சனை சந்திக்கிறீங்க சார்? நேற்று கூட லீவு தான், டைம் ஆகிடுச்சின்னு. இப்படியே இது போனோம்னா தாம்பரத்தில் போனால் வண்டி கிடையாது. எங்கே போனாலும் அங்கே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் லேட் ஆகுது. அப்புறம் எப்படி டியூட்டிக்கு போக முடியும்? கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க, சொந்த வேலைக்கு போகிறவங்க போயிடலாம். லோக்கல் வேலை செய்கிறவங்க என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் ஒரு வாரம் ரொம்ப அவசியம் தான் இருக்குது. அதாவது செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரையில் செய்யக்கூடிய இந்த மின்சார ரயில் என்பது தாம்பரத்தில் நடக்கக்கூடிய இந்த பராமரிப்பிற்கு காரணமாக கடந்த ஒரு 10 நாட்களுக்கு மேலாக ஒரு தாமதமாக வருதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் செங்கல்பட்டிலிருந்து வரக்கூடிய ரயிலானது கூடுவாஞ்சேரியில் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலாக நின்று செல்லக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டது. எனவே ரயில் பயணிகள் தினம்தோறும் தாமதமாக செல்லக்கூடிய நிலைமை என்பது உருவாகியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் சரியான நேரத்துக்கு செல்ல முடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டது. ரயில்வே நிர்வாகம் பொறுத்தவரை இந்த மாதம் 15ஆம் தேதி வரை இந்த ரயில் பணிகள் முடியும் என எதிர்பார்த்த நிலையில் தொடர்ச்சியாக தாமதமாக அந்த பணிகள் தாமதமாக சொல்லியிருக்காங்க. எனவே தெற்கு ரயில்வே நிர்வாகம் பொறுத்தவரை இந்த மின்சார ரயில் சரியான நேரத்தில் இயக்கம் என்பதுதான் ரயில் பயணியுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.